வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க சினிடெக் தமிழ். என்னோட பேர் ராகுல். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும். அதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற சேனலில் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கூகுள் கிளாஸ் ரூமுங்கிற ஒரு அப்ளிகேஷன், அதாவது ஒரு வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து எப்படி கிளாஸ் எடுக்கிறதுங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கிளாஸில் எடுத்து அதாவது அசைன்மெண்ட் வைக்கிறதும் ஒரு டெஸ்ட் வைக்கிறதும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ வந்து ரீசெண்டாக வந்து லாக்டவுனால் இந்தியாவில் வந்து குவாரண்டைனில் வீட்லேயே இருக்கும். அதனால் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் வந்து ஓப்பன் ஆகிறதில்ல. அதனால் வந்து இப்போ ஸ்கூல்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸோ அல்லது ஒரு அசைன்மெண்ட்டோ ஒரு டெஸ்ட் மாதிரி இருக்கிறக்கோ அல்லது இந்த கூகுள் கிளாஸ் ரூம் வந்து கொஞ்சம் செக்யூராக வந்து யூஸ் ஆகும். அதை எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து கூகுள் சர்ச்சில் வந்து கூகுள் கிளாஸ் ரூம் சர்ச் பண்ணுங்கள். அதுக்கு முதல்ல உங்களுக்கு வந்து அதாவது ஒரு ஃபேக்கல்ட்டி அதாவது டீச்சராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல ஒரு மெயில் ஐடி வேணும். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் மெயில் ஐடி வேணும். ஃபேக்கல்ட்டி மெம்பருக்கு வந்து ஃபஸ்ட்டு மெயில் ஐடி வந்து கூகுளில் சைன்இன் பண்ணிடுங்க. அதாவது அஃபிஷியலாக இருக்கிற ஒரு கூகுள் மெயில் ஐடி வந்து சைன்இன் பண்ணிடுங்க. சைன்இன் பண்ணிட்டு இங்கே classroom.google.com இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளாஸ் ரூம் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, அதாவது ஃபேக்கல்ட்டி வந்து எப்படி வந்து நம்ம ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணணும் அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட் இருந்தால் எப்படி ஜாயின் பண்ணுங்கிற பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் இங்கே ஐக்கான் பக்கத்தில் வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணோன்னா அங்கேயே வந்து நமக்கு கேட்கும், அதாவது ஜாயின் ஆர் கிளாஸ் ஆர் கிரியேட் கிளாஸ். அதாவது கிரியேட் கிளாஸ் வந்து நம்ம வந்து டீச்சர்ஸோ அல்லது ப்ரொஃபஸர்ஸோ அல்லது லெக்சரோ கிரியேட் பண்ணணும். ஜாயின் கிளாஸ்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் கிளாஸ் கொடுத்து செக் பண்ணி பார்த்துருவோம் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி. இப்போ கிரியேட் கிளாஸ் கொடுத்தோன்னா சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நோட்டீஸ் மாதிரி நமக்கு வருது. அதாவது இந்த இதில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி G Suite அக்கௌண்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் G Suite அக்கௌண்ட் யூஸ் பண்ணி வந்து கிளாஸும் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ வந்து இந்த இது வந்து டிக் கொடுத்துட்டு இப்போ கண்டினியூ கொடுத்துருவோம். இப்போ கண்டினியூ கொடுத்தோன்னே கிரியேட் கிளாஸில் வந்து கிளாஸ் நேம் கேட்குது. அதாவது உங்களோட சப்ஜெக்ட், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஸ்கூல் வயசில் இருந்துச்சுன்னா அதாவது 10th அல்லது 12th அல்லது 8th அந்த மாதிரி கிரேடில் இருக்கிற ஸ்கூல்லலாம் கொடுத்துருங்க. இப்போ காலேஜ் ஆச்சுன்னா இப்போ இந்த டிகிரி வயசில் கொடுத்துருங்க, பிஎஸ்சியோ பிகாம் டிகான்னு கொடுத்துருக்கு. இப்போ நான் எக்ஸாமுக்கு வந்து நான் இப்போ பிகாம் நான் கொடுக்குறேன். இப்போ பிகாம்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து கிளாஸில் அதாவது பிகாம் பக்கத்தில் வந்து நீங்கள் காலேஜ் மென்ஷன் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. செக்ஷன் வந்து இப்போ எந்த கிளாஸ்னால் ஏ கிளாஸ் இருக்கும், பி கிளாஸ் இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள் பி கிளாஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு எந்த கிளாஸை கொடுத்துக்கலாம். சப்ஜெக்ட் வந்து இப்போ வந்து அந்த இதில் வந்து நான் என்ன அக்கௌண்ட் அதாவது என்ன சப்ஜெக்ட் வந்து நான் எடுக்க போகிறேன்னா இப்போ வந்து நான் அக்கௌண்ட்டுக்கு இப்போ அக்கௌண்ட்ஸ் நான் எடுக்க போகிறேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் அக்கௌண்ட்ஸ் நான் கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் கொடுத்த ரூம் வந்து நமக்கு தேவையில்லை, அதாவது மென்ஷன் அதாவது நமக்கு கொடுக்க தேவையில்லை, அதாவது நம்ம ஆன்லைனில் தான் இருக்கிறோம். இப்போ கொடுத்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், கிரியேட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண பிஎஸ்சியும் வந்துருச்சு. இப்போ இருக்க பிகாஸும் வந்துருக்கு. இப்போ இது எப்படி நம்ம அங்கே பழைய இதுக்கு போகணும்னா இங்கே மேலே 3 கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி இப்போ நான் ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ண பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்குது. இப்போ நான் கிரியேட் பண்ண உங்களுக்கு பிகாமும் இருக்குது. இப்போ நான் அந்த பிகாமுக்கு வந்து இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து சும்மா ஒரு நமக்கு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ அதை நம்ம இன்ட்ரோ கொடுத்துருவோம். எப்படின்னு ஃபஸ்ட் நம்ம டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இப்போ பிகாம் இருக்குது, இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா இப்போ இந்த இன்டர்ஃபேஸில் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஷேர் சம்திங் வித் யுவர் கிளாஸ்ன்னு இருக்குது. இதில் வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோ அல்லது ஒரு பசங்களை வந்து ஆட் பண்ணிட்டோம்னோ நம்ம வந்து நம்ம கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு மென்ஷன் அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு ஏதாவது ஷேர் பண்ணோம்னா இதில் வந்து நம்ம ரைட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ண கீழே வந்து இங்கே லோடிங் ஆகுது, எந்த கிளாஸோ லோடிங் ஆகுது. இப்போ நான் ஏற்கனவே 2 கிளாஸ் ஜாயின் பண்ணதுனால இப்போ நான் உனக்கு பிகாமுக்கு நியூஸ் சென்ட் பண்ணணுமா இல்லை பிஎஸ்சிக்கு நியூஸ் சென்ட் பண்ணணுமா சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்குது. இப்போ வந்து நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ண கிடையாது, அதனால் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஆட் பண்ணி ஒரு 10-20 பேருக்கு மட்டும் நம்ம தனியாக மென்ஷன் பண்ணணும்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஷேர் வித் கிளாஸில் வந்து உங்களுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷனில் என்ன எழுதணுமோ எழுதிக்கலாம். எழுதிட்டு வந்து போஸ்ட் பண்ணுறதுனாலும் போஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆட் பட்டன் கிளிக் பண்ணால் நம்ம வந்து ஃபைல்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னாலும் உங்களுக்கு ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ மேலே வந்து இங்கே ஸ்ட்ரீம் பக்கத்தில் கிளாஸ் ஒர்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து கிரியேட்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரியேட் பட்டன் கிளிக் பண்ணி தான் நம்ம கிளாஸில் வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அசைன்மெண்ட்டோ ஒரு டெஸ்ட்டோ வைக்கிறது ஒரு குவிஸ் ப்ரோக்ராமோ நடத்துகிறோமோ இதை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். அதாவது கிளிக் பண்ணி இங்கே அசைன்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து டைட்டில் இருக்குது. அதாவது உங்களுக்கு ஏதாவது அசைன்மெண்ட்டோட டைட்டில் ஏதாவது கொடுக்கணுமோ, ஏதாவது சப்ஜெக்ட் வைஸாக அசைன்மெண்ட் ஏதாவது கொடுக்கணுமோ அசைன்மெண்ட் டைட்டில் எடுத்துங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த அசைன்மெண்ட்டில் நீங்கள் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் சொல்லணுமோ அதை டீட்டெயில்ஸாக அதோட ஓரியன்டாக நீங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுமோ அதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணுறதுனா எக்ஸ்ட்ராவும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆட் பட்டனில் அதே மாதிரி நீங்கள் அந்த அது எப்படி சொல்கிறது, அந்த அசைன்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் ஆட் பண்ணி அனுப்பிச்சோம்னா ஆட் பண்ணிக்கலாம். அந்த இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அசைன்மெண்ட் முடிக்கிறவங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். அந்த மட்டும் இல்லாமல் இந்த அசைன்மெண்ட் முடிக்கிறதுக்கான டேட்டும் நம்மளே கொடுத்துக்கலாம். இதை கிளிக் பண்ணி வந்து நம்மளே டேட் கொடுத்துக்கலாம்.
கொடுத்துக்கலாம். அதாவது நோ டியூ டேட் இருக்குது, அதை இப்போ நான் டேட்டை கிளிக் பண்ண கிடையாது. இந்த பட்டனை கிளிக் பண்ணி நம்ம எந்த டைமில் வந்து அந்த அசைன்மெண்ட் வந்து நமக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி டைமிங் செட் பண்ணி வச்சுக்கலாம். இது டாபிக் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டாப்பிக்கில் தான் அசைன்மெண்ட் எழுதணும்னு சொல்லி டாப்பிக்கும் நம்மளே கொடுத்துக்கலாம். இதை மட்டும் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அங்கே வந்து கீழே இருக்குது குவிஸ் அசைன்மெண்ட் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. நமக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைட்டில், இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இது மட்டும் இருக்கிறதோ அதாவது கூகுளோட ஃபார்ம்ஸோட குவிஸ் இருக்குது. நம்ம ஏதாவது குவிஸ் ப்ரோக்ராம் எடுத்தனால அதை கொஸ்டின் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் சேம் டாபிக் அண்ட் அதே மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ கிளிக் பண்ணிடுவோம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ எப்படி பீப்புள்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் பார்ப்போம். இங்கே கிளாஸ் ஒரு பக்கத்தில் பீப்புள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணோன்னே இப்போ டீச்சர்ஸ் லிஸ்ட்டில் வந்து என்னோட பேர் இருக்குது. இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவன் யாரும் இன்வைட் பண்ண கிடையாது. இப்போ வந்து நான் இப்போ டீச்சர்ஸும் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு 2-3 டீச்சர்ஸ் ஏதாவது இப்போ சேர்ந்து குரூப்பாக வந்து இன்வைட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் தனியாக அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட ஒன்லி ஒரு ஸ்டாஃப் அண்ட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மெயில் ஐடி ஏதாவது இன்வைட் டீச்சர் அதாவது உங்களுக்கு டீச்சர் ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டீச்சரோட மெயில் ஐடி நம்ம ஆட் பண்ணி அவங்களுக்கு இன்வைட் கொடுத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது ஸ்டூடெண்ட்ஸோட மெயில் ஐடி ஆட் பண்ணி வந்து பண்ணிக்க முடியும். அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணி மெயில் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்வைட்டும் போயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இது வந்து ஸ்பெஷலாக வந்து மெயில் ஐடி அதாவது மெயில் ஐடி மூலமாக வந்து இன்வைட் லிங்க் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து கோடும் இருக்குது. அதாவது இந்த கோடு வந்து நம்ம காப்பி பண்ணி அதை வாட்ஸ்அப் குரூப்லேயோ அல்லது உங்களுக்கு அஃபிஷியல் மெயில் ஐடி ஏதாவது இருந்துச்சுன்னா கிளாஸ் ரூம் அதாவது உங்கள் கிளாஸ்க்கான வாட்ஸ்அப் குரூப் இருக்கலாம், அதாவது ஸ்கூலில் இருக்கலாம். உங்களுக்கு எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுமோ அவங்களுக்குலாம் இந்த கோடு வந்து நம்ம சென்ட் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து இது மூலமாக ஜாயின் பண்ணி நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் ஆகிக்குவாங்க. அவங்களுக்கும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் அனுப்பலாம். இப்போ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரீமில் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது சொல்லணுமோ, இல்லை ஸ்கூல் இப்போ ஓப்பன் ஆகுது, ஸ்கூலில் என்ன டெஸ்ட் இருக்குது, இந்த ஸ்கூல் ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷனோ இதில் நம்ம சொல்லிக்கலாம். அவங்க வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இங்கே கிரேட் ஆப்ஷன் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸோ அதை நான் அந்த பாயிண்ட்ஸ் மூலமாக கூட யூஸ் பண்ணி நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த கிரேடில் இருக்கும் நம்மளே கால்குலேட் பண்ணிக்க முடியும். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் இந்த அதாவது எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ப்ரொஃபஸர் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது பார்ப்போம். இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி இங்கே கிரியேட் கிளாஸ் வந்து இது வந்து ஃபேக்கல்ட்டிக்காக ஜாயின் கிளாஸ் இருக்குது. இப்போ ஜாயின் கிளாஸ் நம்ம கிளிக் பண்ணோம்னா நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அதாவது அந்த மெயில் ஐடிக்கு வந்து அந்த கோடு வந்து உங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ஜாயின் கிளாஸ் ஆஸ்க் டீச்சர்ஸ் கிளாஸ் கோட் என்டர் ஹியர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கிளாஸ் கோட் நம்ம வந்து இப்போ நான் அதில் என்டர் பண்ணணும். இப்போ நம்ம டீச்சருக்கு வந்து அந்த கிளாஸ் கோட் எங்கே இருக்குன்னு தெரியாது. இப்போ நான் பிகாம்னுக்கு நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். நான் இப்போ அந்த கிளாஸ் கோடில் இங்கே இருக்க கிளாஸ் கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம ஜூம் பண்ணிக்க முடியும் டிஸ்பிளேல. இந்த கோடை வந்து இப்போ நம்ம பிகாம் இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சென்ட் பண்ணிட்டா இந்த கோடை யூஸ் பண்ணி வந்து அவங்க ஜாயின் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து செலக்ட் தீம் ஆர் அப்லோட ஃபோட்டோ இருக்குது. அதாவது இந்த பேக்ரவுண்ட் எனக்கு பிடிக்காது, அதாவது கிளாஸோட உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோ இருந்தாலும் நமக்கு வச்சுக்க முடியும். இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம அசைன்மெண்ட்டோ டெஸ்ட்டோ வந்து எடுத்துக்கலாம். அப்கமிங் ஏதாவது நோ ஒர்க்கு டியூன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் நம்ம ஷெடியூல் பண்ணிக்கலாம், போஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கிரியேட் ஷெடியூல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணி வந்து நம்ம ஷெடியூல் பண்ணிக்க முடியும். ஒரு போஸ்ட்டை வந்து நம்ம ஷெடியூல் பண்ணிக்க முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகப்பட்ட கிளாஸஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வீடியோ கிளாஸ் எடுக்கணுமா, அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக எப்படி கிளாஸ் இருக்குன்னா அதுக்கு தனி ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம சொல்லணும். அந்த ஜிசூட் அப்ளிகேஷன் ஜிசூட் அக்கௌண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணணும். அதுக்கான அதாவது அதுக்கான டெடிகேட்டான வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான அதாவது வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு அதாவது உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேட்டிவ்க்கு யாராக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் தெரியட்டும். இதை யூஸ் பண்ணி வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து எப்படி கிளாஸை இன்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கும் தெரியட்டும். அண்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன்.